சீதாராமன் சீரியல் ஜனவரி 12 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மகா அர்ச்சனா 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மகா சீதா சாப்பிட இருந்த சாப்பாட்டில் கல்பனா மருந்து வச்சது எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கவும், நீ மட்டும் சீதாவுக்கு மையம் மந்திரிச்சு கொண்டு வந்து வச்சல, அதையே என்கிட்ட சொல்லலை, அதே மாதிரி தான் இதுவுங்கிறாங்க அர்ச்சனா. தப்பு பண்ணது எல்லாமே நீ மகா, நான் இல்லை. மையை மந்திரிச்சு வச்சு சீதாவை கொலை பண்ண நினச்சது, மீராவை கடத்தினது, சத்யனை கொலை பண்ண நினச்சது, இப்படி அடிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லா தப்பும் நீ டிசைன் பண்ணது, நான் உன் கூட இருந்த, அவ்வளோதான். இப்போ என்னடானா ராமினை போய் தான் ஆகணும்னு சொன்னதும் நீயும் போன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டல அப்படின்னு கேட்க, என்னக்கா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் வேற நான் வேறையா அப்படின்னு மகா கேட்கவும், அதை நான் சொல்லலை, நீ தான் சொன்ன. நான் மட்டும் போனேன் என்ன அர்த்தம், நீ வேற நான் வேற தானே அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், அக்கா என்ன தப்பு பண்ணாலும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் மாட்டிக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆனால் நீங்கள் போய் மாட்டிட்டு வந்துட்டீங்க, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு மகா சொல்லவும், அப்போது எனக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு கேட்கவும், நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குக்கா, நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு தோணுச்சுங்கிறாங்க மகா. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. போய் தான் ஆகணும்னு ராம் சொல்லும்போது ராமையும் சீதாவையும் அனுப்ப வேண்டியது தானே, சட்டுன்னு என்ன போக சொல்லிட்ட, நீ மட்டும் நல்ல பேர் வாங்கணும், நான் மட்டும் கெட்ட பேரோட வெளியே போகணும், என்ன நியாயம் மகா அப்படின்னு கேட்கவும், சரி இப்போ என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க, சிச்சுவேஷன் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் 4 நாள்லேயே திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஏன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கவும், இப்போ மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா எனக்கு தான் அசிங்கம், 4 நாள் இல்லை 40 நாள் கழித்து வந்தாலும் அந்த சீதா என்னை எப்படி பார்ப்பான், ராம் எப்படி பார்ப்பான், உன் அண்ணன் என்னை எப்படி பார்ப்பாரு, பசங்க என்ன நினைப்பாங்க, நான் போக மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ மகா அப்படின்னு கேட்கவும், அக்கா பிடிவாதம் பிடிச்சி தப்பு பண்ணாதீங்க, சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்கிறாங்க மகா. மகா ஒன்று நல்லா கேட்டுக்கோ, ஒன்று நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைனா 2 பேரும் சேர்ந்து வெளியே போகணும். நீ பண்ண எல்லா தப்பையும் சொல்லிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன், பரவாயில்லையா, நீ மூத்தவருக்கு பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான் தான், அதை மறந்துடாதேங்கிறாங்க அர்ச்சனா. அர்ச்சனாக்கா மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்போ தான் பேசுகிறாங்க, இவ்வளோ நாள் என் மேலே மரியாதை இல்லை நடிச்சிருக்காங்க அப்படின்னு மகா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் போயிட்டா என் பசங்க படிப்பு என்ன ஆகுறது, சுபாஷ் என் கூட வந்துடுவாரா, அவரும் இங்கே தான் இருப்பார், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணுமா, தனித்தனியாக வாழணுமா, என்ன நினச்சிட்டு இருக்க மகா, நீ என்னை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் நீ எதுவுமே நினைக்க மாட்டியா, ஷெல்ஃபிஷாக இருக்காத மகாங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா நீங்கள் பேசுகிறது எல்லாமே நியாயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நியாயமே இல்லை, நான் பண்ண தப்பெல்லாம் வெளியே தெரியல, ஆனால் நீங்கள் பண்ண தப்பு தெரிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, என்ன நீங்கள் நம்பி தான் ஆகணும், இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு மகா சொல்லவும், அப்போ நீ சொன்னால் நான் போய் தான் ஆகணும் அப்படி தானே, சரி நான் போகிறேன், ஆனால் நீ யார் என்னெல்லாம் பண்ணேன்னு நடு ஹாலில் நின்று எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போவேன், நீ பண்ண எல்லா தப்புக்கும் என்கிட்ட சாட்சி இருக்குது, அந்த செந்தூரன் கூட பேசினல்ல அதோட ரெக்கார்டிங் இருக்குது என்கிட்ட, எல்லாத்தையும் காட்டிட்டு தான் போவேன், பரவாயில்லன்னா சொல்லு நான் போகிறேங்கிறாங்க அர்ச்சனா. மகா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. இல்லைன்னா சமாதானப்படுத்தி பேச அவங்கக்கிட்ட, நீ என்ன பேசுவே எப்படி பேசுவே அதெல்லாம் எனக்கு கவலையில்லை, நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும், நான் இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை நம்ம 2 பேரும் வெளியே போகிறதாங்கிறத நீ தான் முடிவு பண்ணும். மகா சித்தின்னு ராம்க்கு உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது, என் மேலெல்லாம் இல்லை, ஆனால் சேதுவும் உன்னை தான் நம்பிட்டு இருக்காரு, நான் எல்லாரும் முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போவேன், என்ன சொல்கிற அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், மகா எதுவுமே பேச முடியாமல் நேராக வெளியே வராங்க. அங்கே ராம் தங்கச்சிங்க 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியே அர்ச்சனா பேகும் கையுமா வராங்க. வெளியே இருந்த சீதா, ராம், சீதாவோட அம்மா அப்பா துரைன்னு எல்லாரும் உள்ளே வராங்க. பசங்களையும் கூட்டிகிட்டு போறியா அர்ச்சனா அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், ஆமாம் என் பசங்க தானே கூட்டிகிட்டு தான் போகணும், சுபாஷ் நீங்கள் வரலையா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், நான் வரலங்கிறாங்க சுபாஷ், பசங்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் அவங்களோட படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவும், மகா அந்த இடத்துல ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. நேராக பூஜை ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற ஆரத்தி தட்டையை எடுத்துகிட்டு வந்து, அக்கா இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குங்குமத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் அர்ச்சனாக்கா, சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சடை காட்டுறாங்க மகா அர்ச்சனா கிட்ட. அர்ச்சனாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு, இனிமேல் சீதாக்கும் அவள் குழந்தைக்கும் நான் எந்த விதமான தப்பு பண்ண மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்து மேலே அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. அதை பார்த்த சீதாவோட அப்பா அப்படியே லைட்டாக உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. இதெல்லாம் உண்மையே இல்லை, நடிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ராம் இங்கே பாரு ராம், இவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் இவங்க பண்ண தப்புக்கு பசங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ மட்டும் அர்ச்சனாக்கா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட 1 வருஷம் படிப்பே கெட்டு போயிடும், சுபாஷும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் கம்பெனியெல்லாம் யார் பார்த்துப்பா, மொத்தமாக இந்த வீட்டோட பேரே கெட்டு போயிடும், ப்ளீஸ் ராம் எனக்காக இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுரு, இனிமேல் அர்ச்சனாக்கா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் ராம் அப்படின்னு மகா மூச்சு விடாமல் பேசி அவங்களுக்கு வீசிங் வந்துடுது. உடனே எல்லாரும் பதறி போய் இன்ஹேலர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மகாவை ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அங்கே அர்ச்சனா, அவங்க பொண்ணுங்க, சுபாஷ் எதுன்னு எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ராம், சீதா, அவங்க அப்பா அம்மா, துரை எல்லாரும் ரூமில் இருக்காங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது, இவங்கள நீங்கள் நம்புறீங்களா, திரும்பவும் சீதாக்கு இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்கவும், மாமா ப்ளீஸ்
எனக்காக இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. மகாஜிதி அப்படி தப்பு நடக்கவும் விட மாட்டாங்க. ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு ராம் கெஞ்சவும், மாப்பிள்ள தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க மேலே காட்டுற மரியாதையை கொஞ்சம் உங்கள் பொண்டாட்டி மேலேயும் குழந்தை மேலேயும் காட்டுங்க. சீதாக்கும் சீதா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இந்த வீட்டில் இருக்காது. நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் அவளை அங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ராஜசேகரன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ராம் விடாப்படியா, இல்லை அங்கிள் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது. இப்போ அர்ச்சனா சித்தியை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா தங்கச்சிங்களோட படிப்பு கெட்டு போயிடும். அதனால தான் மகா சித்தி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க எப்போவுமே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. அதை தான் இப்போவும் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் அங்கிள் எனக்காக இந்த ஒரு வாட்டிங்கிறாங்க ராம். நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க நானும் கூடவே இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்ல, என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரன் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மகா ரொம்பவே டயர்டாக உட்காந்துட்ருக்காங்க. சித்தி ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. எங்களையெல்லாம் நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம். அஞ்சலியை விட்டுட்டு எங்களால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதை நினச்சி தான் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு சத்யா பிரியா 2 பேரும் சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் 3 பேருமே எனக்கு ரொம்பவே செல்லந்தா, உங்களை எப்படி நான் அனுப்புவேன் அப்படின்னு மகா சொல்லவும் 3 பேருமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி எல்லாரும் போங்க, மகா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல அர்ச்சனாவை தவிர மீதி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அச்சச்சோ நம்ம வேற மகாவை கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ, இப்போ அவள் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இவ நல்ல பாம்பு மாதிரி நம்ம பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே பழி வாங்குவாளே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அர்ச்சனா. மகா சைலண்ட்டாக அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதாவோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க சீதாவை நினச்சி. அப்போ சீதா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்பா அப்படின்னு கூப்பிடவும் திரும்பி பார்க்குறாங்க. ஏமா மகாலட்சுமிக்கு வீசிங் வந்தது உண்மையா? அதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பாக இல்லைப்பா, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் பாஸ் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சீதா சொல்லவும், ஏமா உன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியுமா? உனக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த வீட்டில்? இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் சீதா அப்படின்னு கேட்கவும், அப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். ஒருவேளை எல்லாரும் மாறிட்டாங்கன்னா இந்த வீடே சொர்க்கமாக இருக்கும். என்னால் முடியாது அப்படின்னு தோன்றப்போ பாஸை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு நேராக கிளம்பி வந்துடுறப்பா, நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சீதா ராஜசேகரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா மகா கிட்ட, மகா நான் அவங்ககிட்ட கோவமெல்லாம் பேசல, ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டேன். என்னால் உன்னை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டெல்லாம் போக முடியாது, அதனால தான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு அர்ச்சனா மகாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மகா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, அக்கா அந்த ராஜசேகரன் என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது. நீங்களும் நானும் தனித்தனியாக இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு மகா சொல்லவும், நல்ல வேலை மகா எங்கே என் பக்கம் திரும்பிடுவாளோன்னு நினச்சேன், நல்ல வேலை ராஜசேகரன் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு அர்ச்சனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ராஜசேகரனை பழிக்கு பழி வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.